அன்பான பக்தர்களே, வணக்கம். இந்தியாவின் மிகவும் புனிதமான இடங்களின் வழியாக உங்கள் ஆன்மீக பயண துணையான க்ஷேத்ராதனத்திற்கு வரவேற்கிறோம். ஆந்திராவின் புனித பூமியில் 5 பழமையான சிவன் கோவில்கள் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தின் பாதுகாவலர்களாக நிற்கின்றன. கற்களால் மட்டும் கட்டப்படாமல் தெய்வீக துணுக்குகளிலிருந்து கட்டப்பட்ட கோயில்கள். இது பஞ்சராம க்ஷேத்திரங்களின் கதை. அசுர ராஜா தாரகாசுரன் ஒரு தீவிர சிவபக்தர். அவரது அசைக்க முடியாத தவத்திற்கு பரிசாக சிவபெருமான் அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை பரிசளித்தார். அந்த லிங்கத்தின் சக்தியால் தாரகாசுரன் யுத்தத்தில் வெல்ல முடியாதவனாக மாறினார். அதைக் கொண்டு தாரகாசுரன் சாம்ராஜ்யங்களை வென்று தேவர்களுக்குச் சவால் விட்டு சொர்க்கமெங்கும் அச்சத்தை பரப்பினார். எந்த கடவுளாலும் அவனை வெல்ல முடியாது. இந்திரன் அல்ல, அக்னி அல்ல, வாயு அல்ல, லிங்கம் அவனுக்குள் உடையாமல் இருக்கும் வரை தாரகாசுரனை கொல்ல முடியாது. சிவபெருமானின் மகனும் தேவர்களின் தளபதியுமான கார்த்திகேயனுக்கே அந்த அசுரனை நிரந்தரமாக அழிக்க முடியவில்லை. அப்போதுதான் திருமால் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அந்த லிங்கத்தை உடைத்துவிடு என்று விஷ்ணு கூறினார். தெய்வீக அக்கினியால் அதை நாசம் செய். அப்போதுதான் அவன் உண்மையாக விழுவான். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். அந்த துண்டுகள் மீண்டும் ஒன்று சேர முயற்சிக்கும். ஏனெனில் அவை சாதாரண கற்கள் அல்ல, பரமசிவனின் அருள் பெற்ற சிவலிங்கத்தின் தெய்வீக துகள்கள். கார்த்திகேயன் தனது அக்னியாயுதத்தை வீசினார். அது ஒரு பிரமாண்டமான அக்கினி ஆயுதமாகும். சிவலிங்கம் 5 ஜுவலிக்கும் துண்டுகளாக நிகழ்ந்தது. அவை பூமிக்குச் சுழன்று விழும்போது அந்த இடங்களை தேவர்கள் பரிசுத்தமாக்கத்தக்க நடவடிக்கைகளை எடுத்தனர். சூரிய தேவனாகியவர் அந்த 5 துண்டுகளையும் அமராராமம், திராட்சாராமம், குமராராமம், சோமாராமம் மற்றும் க்ஷீராராமம் எனும் தலங்களில் பிரதிஷ்டை செய்து அவை இனி ஒருபோதும் ஒன்றிணைய முடியாதவாறு செய்தார். இவ்வாறுதான் பஞ்சராம க்ஷேத்திரங்கள் பிறந்தன. இப்போது இந்த முக்தி க்ஷேத்திரங்களை பார்ப்போம். சுருக்கமான சிறப்பம்சங்கள் மட்டுமே இங்கே பகிரப்படுகின்றன. முழு கோயில் விவரங்கள் வலைப்பதிவில் காணலாம். லிங்க் விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கோவில் 1 அமராராமம், அமராவதி. விஜயவாடாவுக்கு அருகிலுள்ள அமராவதியில் அமைந்துள்ள அமராராமம் கிருஷ்ணா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரே பஞ்சராமர் கோயிலாகும். மூலவர் அமரேஸ்வரர். இங்குள்ள லிங்கம் இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. வெள்ளை பளிங்கு லிங்கம் 15 அடி உயரம் கொண்டது மற்றும் அதன் உச்சியில் ஒரு தனித்துவமான சிவப்பு கரை உள்ளது. இது முடிவில்லாமல் வளராமல் தடுக்க ஒரு ஆணியை உள்ளே செலுத்திய போது தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் விஜயன் நகர மன்னர்கள் மற்றும் கோட்டா அரசர்கள் உட்பட பல்வேறு வம்சங்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் மகிஷாசுரமர்த்தினி, ஓங்காரேஸ்வரர், தத்தாத்ரேயா ஆகியோருக்கான ஆலயங்கள் உள்ளன. கோவில் 2 திராட்சாராமம். காக்கிநாடாவுக்கு அருகே அமைந்துள்ள திராட்சாராமம் பஞ்சாராம க்ஷேத்திரமாகவும் சக்தி பீடமாகவும் ஆகும். சிவபெருமான் இங்கு பீமேஸ்வர சுவாமி என்றும் அவரது துணைவி மாணிக்யம்பா தேவி என்றும் வழிபடப்படுகிறார். இந்த கோவில் கிமு 9ஆம் நூற்றாண்டில் கிழக்கு சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இதில் 3 சுற்றுச்சுவர்கள் உள்ளன மற்றும் 400க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த லிங்கத்தை வியாசர் முனிவர் நிறுவியதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த இடம் ஒரு காலத்தில் தட்சன் நடத்திய யாகத்தின் தலம் என கூறப்படுகிறது. இந்த கோவில் இந்திய தொல்லியல் ஆய்வு வாரியத்தால் பாதுகாக்கப்படும் புனித நினைவுச் சின்னமாக உள்ளது. இது சைவமும் சக்தி வழிபாடும் ஒருங்கிணைந்த ஒற்றுமையின் அடையாளமாக நிற்கிறது. கோவில் 3 சோமாராமம், பேமாவரம். மேற்கு கோதாவரியின் பேமாவரத்தில் அமைந்துள்ள சோமாராமம் அதன் லிங்கத்தின் வித்தியாசத்தால் பிரபலமானது. இது சந்திர கட்டத்தை பொறுத்து நிறத்தை மாற்றுகிறது. பௌர்ணமி இரவில் வெண்மையாகவும் அமாவாசை இரவில் கருப்பாகவும் மாறுகிறது. இங்குள்ள லிங்கம் சந்திரன் தனது சாபத்தை நீக்க வேண்டி வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் சிவன் கருவறைக்கு நேர் மேலே அமைந்துள்ள அன்னபூர்ணா தேவியின் சன்னதியும் உள்ளது. இது மிகவும் அபூர்வமான கட்டிட வடிவமைப்பாகும். அதன் உணர்வூட்டும் சுவரோவிய வேலைப்பாடுகள், தாமரை மலர்களால் நிறைந்த சந்திரகுண்டம் மற்றும் பண்டைய ஆன்மீக வரலாறு ஆகியவற்றுடன் இந்த கோவில் மர்மத்தையும் நவீனத்தையும் ஒருங்கிணைக்கும் தனிச்சிறப்பை கொண்டது. கோவில் 4 க்ஷீராராமம், பாலக்கொல்லு. பாலக்கொல்லுவில் அமைந்துள்ள க்ஷீராராமம் தெய்வீக பாலை குறிக்கும் ஆலயமாக பிரசித்தி பெற்றது. புராணக் கதைகளின்படி உபமன்ய முனிவருக்கு சிவபெருமான் க்ஷீரசாகரத்தில் இருந்து பாலை ஆசீர்வதித்தார் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் 9 நிலை ராஜகோபுரம் மற்றும் 72 கருப்பு கல் தூண்களை கொண்டுள்ளது. கருவறையில் வெண்மை நிற சிவலிங்கம் அமைந்துள்ளது. இது ஸ்ரீராமர் ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இந்த ஆலயம் காசிக்கு இணையான புனிதமான இடமாக மதிக்கப்படுகிறது. இக்கோவிலின் தீர்த்தகுளம் க்ஷீர புஷ்கரிணி என அழைக்கப்படுகிறது. இது தெய்வீக பாலை கொண்டதாக நம்பப்படுகிறது. இது கோவிலின் ஆன்மீகத்துக்கு ஒரு மாயமிகு மகிமையை அளிக்கிறது. கோவில் 5 குமாராராமம், சாமல்கோட்டா. காக்கிநாடாவுக்கு அருகிலுள்ள சாமல் கோட்டாவில் அமைந்துள்ள குமாராராமம் முருகப்பெருமானாகிய குமாரசுவாமியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இவர் இங்கு சிவலிங்கத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது.
இங்குள்ள வெள்ளை சுண்ணாம்பு லிங்கம் 14 அடி உயரம் கொண்டது. இந்த கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கிழக்கு சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இது திராட்சாராமம் கோயிலுடன் ஒத்திருக்கும் போதிலும் உயர்ந்த கருவறை, இரட்டை மண்டபங்கள் போன்ற தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. இந்த கோவிலில் நாராயண பெருமாளுக்கான ஒரு சன்னதியும் உள்ளது மற்றும் புராணங்கள், கட்டிடக்கலை மற்றும் பக்தியை ஒன்றிணைக்கும் புனித பஞ்சராம யாத்திரை தொகுப்பின் ஒரு புனித பகுதியாகும். பஞ்சராம க்ஷேத்திரங்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு பிரபஞ்ச பயணத்தின் நிறைவு புள்ளிகள். பக்தி, அழிவு மற்றும் தெய்வீக விதியின் பயணம். சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் கல்யாணோற்சவங்களின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலங்களில் கூடி ஆசீர்வாதம் பெறவும், ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு வடிவத்திலும் சிவனின் சக்தியை அனுபவிக்க வருகிறார்கள். உங்கள் யாத்திரையை இத்தலங்களைச் சுற்றி திட்டமிடுங்கள். அமராவதி, திராட்சாராமம், சாமல்கோட்டா, பேமவரம், பாலக்குல்லு. செல்ல சிறந்த காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை. தரிசன நேரங்கள் பொதுவாக காலை 6 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இருக்கும். ஆனால் உள்ளூரில், குறிப்பாக பண்டிகை காலங்களில், நேரங்களை மறக்காமல் சரிபார்க்கவும். கார்த்திகேயனின் வேலை போன்ற பிரபஞ்ச அக்கினியில் இருந்து இந்த 5 கோவில்களின் அமைதியான புனிதத்தன்மை வரை, பஞ்சராம க்ஷேத்திரங்கள் நம்பிக்கையில் பூஜிக்கப்படும்போது உடைந்தவை கூட நித்தியமாக மாறும் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. முழுமையான கோவில் வரலாறுகள் மற்றும் பயண வழிகளை எங்கள் வலைப்பதிவில் ஆராயுங்கள். இணைப்பு விவரத்தில் உள்ளது. இந்த யூடியூப் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்கள் கூட இந்த அதிசயமான பஞ்சராம சிவ க்ஷேத்திரங்களைப் பற்றி அறிந்து கொள்வார்கள். க்ஷேத்ராதனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த எபிசோடில் எங்களுடன் சேருங்கள்.